குரு பகவானே சரணம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு மிக 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 முக்கியமானது. குரு பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், என்ன சுவாமி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்துருந்தானே இருக்குது. மாறி மாறி வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும். மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஏமாற்றங்கள் கூடாது. இந்த குரு பயிற்சியினால் நமக்கு நல்லது தான் நடக்கணும். என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார். 1/5/2024 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற. ரிஷபராசி பகை. உங்களுக்கே தெரியும், சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி, துலாம் ராசி. அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுபகிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது. ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அற்புதமாக இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இல்லைன்னு தான் ரிசல்ட் வருது. பரவாயில்ல, ஏதோ போயிட்டுருக்கு, முன்ன விட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி. இப்போ அந்த நிலைமை மாறும். இந்த குரு பயிற்சியில் இன்னும் மாறும். அதிரடி தூள் கலப்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி தான் அடித்து சொல்லுவோம். ஏன்னா இந்த தனகாரகன் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கே வரப்போகிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகள் இல்லை சுவாமி, பல பிரச்சனைகள் உங்களால் மீட் அவுட் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதாவது வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிக்கிட்டு போயிருங்க, அவ்வளோதான். சில சமயம் நடந்து கூட போயிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. என்னமோ குழந்தைகள் மூலமாக பிரச்சனை, குழப்பம், உத்தியோகத்தில் கொஞ்சம் பெரிய அளவில் உயர்வுகள் வரல, மனசில் ஒரு குழப்பம், உடம்பில் தெம்பில்ல. ஆனாலும் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான் கொஞ்சம் அனுகூலம் பண்ணின்னு இருக்கார். 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருந்துக்கிட்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜயோகம் கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் ஒரு சாதாரண ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் அற்புதமாக வரப்போகிறார். 2ஆம் இடம். ஒரு வசனம் சொல்லணும், என்னென்னா ஜென்ம குரு விலகியது, 2ஆம் இடம் விளங்கியது. எவ்வளோ அற்புதமான ஒரு தாட்டு பாருங்கள். ஜென்ம குரு விலகியது, உங்களை விட்டு விலகிடுத்து. 2ஆம் இடம் விளங்கியது. இனிமேத்தாயா உங்களோட தனவரவே வரப்போகிறது. தனவரவு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சதுக்கெல்லாம் இப்போ ஒரு பலன் உங்களுக்கு திரும்பி பார்க்காத அளவுக்கு அற்புதமாக வரப்போகிறது. நீங்கள் பழசை நினைக்கவே மாட்டீங்க. அப்போ அப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருந்தேன், அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. மூவிங் வெளியில் போயிட்டே இரு நீ அப்படின்னு சொல்லிகிட்டே போவீங்க. அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது ரன்னிங் ரேஸ் மாதிரி. நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஒதுங்கி ஓரமாக வந்துடணும். அதுக்கு தான் இந்த முதியோர்கள் சொல்கிறது. இந்த முதியோர்கள் முடியல அப்படின்னா ஓரமாக வந்து பெட் ரெஸ்ட்டு, அப்படியே வீட்டோடு இருக்கணும், பிரச்சனையில் இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிறவன் ஓடி வந்து உங்களை தட்டி விட்டுருவான். சரி, அவன் தட்டி விட்டாலும் பரவாயில்ல, இன்னும் பின்னாடி இருக்கிறவங்களாம் மீச்சிட்டே போவாங்க. அதுக்கு இதை ஒதுங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களை இப்போ ஓட வைக்க போகிறார். நிறைய பணத்தை கொடுக்க போகிறார். தொழில் வியாபாரத்தில் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல வைக்க போகிறார். இவராக இப்படி இருந்தார் அப்படின்னு. அது எப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் பாடின பாடல் என்ன தெரியுமா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, இப்படி தான் நீங்கள் பாடியிருக்கீங்க. அதாவது கோடையில் கூட ஒரு நாள் மழை வந்துடுமா குளிர வைக்கிறதுக்கு. ஆனால் என்னோட கோலத்தில் எழில் வருமா அப்படின்னு கேட்ட நீங்கள் இப்போ எப்படி தெரியுமா பாட போகிறீங்க? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இதுதான் உங்கள் பாட்டு. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம்.
அடி தூள் கலப்ப போகிறீங்க. நீங்கள் பின்னி பெடல் எடுக்கிறீங்களா இல்லையா பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பேசுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்காக வீட்டிலேயே உட்காந்துட்டு எனக்கு வாய்ப்பு வரலன்னு உட்காரக்கூடாது. தேடுங்க, வாய்ப்பை தேடி போங்க. எழுத்தில் இருக்கிறவங்க, எழுத்து துறையில் இருக்கிறவங்க எழுதிக்கிட்டே இருங்க, நிறைய வரும் உங்கள் வாய்ப்பை தேடி. அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும், கவலையே பட வேணாம், சூப்பர். நீங்கள் நினைக்கிற இதெல்லாம் டக்குன்னு முடியும். கூட்டாளிகள் வச்சு நீங்கள் அப்படியே அற்புதமாக ஒரு தொழிலை முன்னேற்றம் கொடுக்கலாம். உத்தியோகத்தில் உங்களை யாருமே அங்கீகரிக்கலைங்க, அதாங்க உண்மை. உங்களை வேலைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருந்தாங்களே தவிர உங்களுக்கு ஒரு அனுமானத்தை கொடுக்கல. ஆனால் இப்போ அந்த உயர்வுகள்லாம் அவங்களே தேடி உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மேலதிகாரிகள் இவங்கெல்லாம் உங்களை நிர்வாகிகள் கூட உங்களை கூப்பிட்டு பேசி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் உயர்வுகளை தரோம், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தாராளமாக அந்த வாய்ப்பு சொன்னேன்ல, அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்காமல் உங்களோட முன்கோபம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே அந்த இடத்துல சொல்லுவாங்க, என்னென்ன ப்ரெஸ்டீஜ் குக்கர், ஸ்ரீமத் கம்பீரம் அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இறங்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையா பாருங்கள். அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சூப்பராக நடக்க போகிறது, எல்லா விஷயங்களும். சரி, பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமைங்க. 6ஆம் இடத்துல யாருங்க இருக்காங்க? கேது இருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டார். இப்படித்தான் கடன் வாங்குறத கூட பயந்து வாங்கினீங்க. ஒரு வியாதி வந்தால் கூட பயந்து இருந்தீங்க. ஏன்? 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்போ இந்த 6ஆம் இடத்து கேது பார்வையை நேராக தனது 5ஆம் பார்வையை இந்த குரு பகவான் பார்க்க போகிறார். அற்புதமான பார்வை. முதல்ல உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், கடன் சுமை குறையும். கடன் சுமை எப்படிங்க குறையும்? உட்கார்ந்தபடி யாராவது பணத்தை கொடுத்து நாங்கள் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லுவாங்களா? உடன்பிறப்பாகட்டும், இல்லை சகோதர சகோதரிகள், இல்லைன்னா அவங்கன்னு அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், இவங்க நான் பார்த்துக்கிறேன்பா உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. உழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அது அப்படியே மேஷராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்கள் அதை பிடிச்சிட்டு எழுந்திருப்பீங்க, அற்புதமாக உழைப்பீங்க, அதுக்குண்டான வருமானம் வரும், கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கீங்களா இல்லையா பாருங்கள். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தாங்க சட்டம். நீங்கள் தான் ராஜான்னு சொல்லவே மாட்டேன், நீங்கள் ராஜாதி ராஜா. உங்களோட பவரை நீங்கள் காமிப்பீங்க. சக ஊழியர்கள்லாம் உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே நடப்பாங்க. மேலதிகாரிகள் அதை பார்த்துட்டு உங்களை இன்னும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு உயர்வுகள் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையை எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம்ங்க. உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் அஷ்டம ராசியை பார்க்குறார். குரு அஷ்டமத்தில் இருந்தால் தான் கஷ்டம். குரு மட்டும் இல்லை, சில கிரகங்கள் இருந்தாலே அஷ்டமத்தில் இருந்தால் கஷ்டம். ஆனால் அஷ்டம ராசியை அந்த குரு பகவான் பார்க்குறார். பார்க்கும்போது எல்லாம் அடிபட்டு போயிடும். வியாதி முதல்ல குறையுங்க. வியாதி குறைஞ்சாலே மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு குறையுது. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சாதாரணமாக 4 நாள் அவன் உடம்பு முடியலன்னு படுத்து கிடக்கான், தாடியும் மீசையுமா ஆகிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணிட்டு உத்தியோகத்துக்கு போவான் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். கரெக்டாக? ஆறுமுகம், தாடி எடுத்தால் தங்க முகம். அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வரப்போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முதல்ல மனசில் இருக்கிற பயம் குறையும். ரொம்ப பயந்து போய் கிடக்கீங்க மேஷராசிக்காரர்கள். வாழ்வாதாரம் எப்படி போகும் அப்படின்னு இருந்தீங்க. ரொம்ப கஷ்டம், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போவுமே பணங்காசு வந்துட்டாலே கொஞ்சம் நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், உடம்பும் கொஞ்சம் நல்லபடியாக ஆகும். அதனால் இந்த பயம் குறையிறதுனால எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முக்கியமாக மரியாதை கிடைக்கும். இந்த சமூக அந்தஸ்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் உயரும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க, பார்த்து. சரியா? அடுத்து 9ஆம் பார்வை. இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. 9ஆம் பார்வை எங்கே பார்க்குறார்? 10ஆம் இடம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ங்கிறது தொழில் கர்மஸ்தானம். தொழிலை பார்க்குறார். அதுவும் குரு 9ஆம் பார்வையா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் 5, 9 ரொம்ப விசேஷம் இன்னும். அப்போ தொழில் சூப்பராக வரும். நிறைய தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதான் இந்த உபதொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க, இன்னொன்று செய்வாங்க, 3ஐயும் ஒன்றா வச்சுப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பலமடையும். தொழில் ஸ்தானம் பலமடைகிறதுனால வியாபாரம் நல்லபடியாகும். அதான் இப்போ இதில் இருக்கிறவங்கெல்லாம், இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்கிறவங்களாம் டெய்லி வியாபாரம் ஆனால் தான் சூப்பராகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீவனத்துக்கு அப்பாடா ஒரு நிம்மதி கிடச்சிதுப்பா, கண்டிப்பாக சம்பளம் வரும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த உத்தியோகம் நல்லபடியாக அமையும். புதுசாக உத்தியோகம் பார்க்குறீங்க குழந்தைங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கலாம். ஏன்னா தொழில்சானம் நல்லபடியாக வர்றதுனால ஒரு ஏதாவது ஒன்று முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம் போட்டிங்கன்னா தாராளமாக கொண்டு வந்துக்கலாம். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த குரு பயிற்சியில் சூப்பரான அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ஒரு ராசி உங்களோட ராசி. இதெல்லாம் நான் எதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சான்சஸ் எல்லாம் விடக்கூடாது, வாய்ப்புகளை விடக்கூடாது, பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் வரணும், வந்து முன்னேறி காமிக்கணும். அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். எவ்வளவு நாளானாலும் சரி, ஒரு 2 மாதம் கழித்து வந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியே ஆகணும். சொல்லி லைக் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணி நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்கள் சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம். உங்களோட மலர்ந்த முகம்தான் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக எங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுச்சு சுவாமி அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் இதுக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏன்னா என்னதான் உங்களுக்கு எல்லா வருமானம் வருது எல்லாமே ஓகே அப்படின்னாலும் ஒரு பரிகாரம்னு ஒன்று பண்ணினாக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு குழந்தை அழுதாதான் அம்மா பால் கொடுப்பா, இல்லைன்னா அந்த டயத்துக்கு தான் கொடுப்பாங்க. குழந்தை அழுது பசிச்சதுன்னா உடனே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பரிகாரம் அப்படிங்கும்போது நீங்கள் பெருசாக அலட்டிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். குரு காயத்ரி சொல்லுங்கள் டெய்லி. விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை 11 தடவை டெய்லி சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ நேரம் ஆக போகிறது சொல்லுங்கள். இது கூடவா நமக்கு நேரம் இருக்க போகிறதில்ல? 11 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவான் புத்திரகாரகன், அந்த புத்திரகாரகனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. போரும், ஒன்றும் பெருசு அதில். முடிஞ்சால் ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வாங்கோ, இல்லை திட்ட போயிட்டு வாங்கோ, ஒரே ஒரு தடவை. ஏன்னா ஒரு பூஸ்டப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வருமானம் அதிகப்படியாக வரட்டுமே. நீங்கள் உழைச்சதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு ஜீவனம் வரட்டுமே. அதனால் ஒரு சமயம் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் போது, அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை மாதம் கண்டிப்பாக வரும். நீங்கள் சொல்லலாம் கிருத்திகை 1ஆம் பாதம் தானே, அவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கிற மாதிரி போய் ஆலங்குடியில் உட்கார வேண்டாம், திட்டையில் போய் உட்கார வேண்டாம். கிருத்திகை வந்தாலே போகிறோம். அந்த ராசி உடைப்பட்ட நட்சத்திரம். அதனால் நீங்கள் அந்த ராசியில் இருக்கும்போது போகலாம். போயிட்டு ஆலங்குடி இல்லைன்னா திட்டை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் செய்ய இந்த குரு பகவானின் பெயர்ச்சி அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு லாபகரமான பெயர்ச்சி ஆகி உங்கள் வாழ்க்கையை சிறப்படை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை நான் சந்தோஷமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.